நான் அரோராக்கு சப்போர்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அரோராவை எடுத்தது தப்பு தான், ஒரு தப்பான உதாரணம் தான், ஒரு தப்பான முடிவு தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அரோரா வந்து நம்ம பாக்குறோம், அந்த இடத்துல அவங்க நடந்துக்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம பேசணும். அவங்களுடைய முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, நம்மளுக்கு கிடையாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதோட கேமை பாருங்க. ஏங்க திவாகர் வெளியில எவ்வளவு நெகட்டிவா பாத்தீங்க, அவருக்கு வந்து இப்போ அவ்வளோ பாசிட்டிவா இது போடுறதும், அவ்வளோ பாசிட்டிவா ஃபயர் விடுறதும், மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்றதும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாத்துல இருந்துமே தானே எடுக்கிறாங்க, எல்லா கேட்டகரியிலுமே தானே எடுக்கிறாங்க. அப்ப அந்த கிளாமரை ரசிக்கிறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டவங்கள மட்டும் ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்படி பார்த்தா யாருமே வெளியில பிட்டு படம் பார்க்க கூடாது, இங்கிலீஷ் படம் பார்க்க கூடாது, மலையாள படம் பார்க்க கூடாது, தெலுங்கு படம் பார்க்க கூடாது, எதையுமே பார்க்க கூடாது. நியாயவாதிகள் பேசுறாங்க இல்லையா, இதையே நீங்க சீசன் 1ல கேட்கல. சீசன் 1ல ஒரு மருத்துவ முத்தம்னு ஒண்ணு இருந்துச்சு, ஓகேங்களா, ஓவியா அண்ட் ஆரவ். அப்பயே நீங்க இந்த சர்ச்சையை கொண்டு வரல. ரம்யாஜோ கோவப்பட்டதை காமிச்ச நீங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன பண்ணாங்கன்றதை நீங்க காமிக்கல. அவங்க என்ன பண்ணிருந்தா இந்த பொண்ணு அந்த ஆக்ஷனை காமிச்சிருக்கும். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாங்க ரிவ்யூவர் பிரியா ரஞ்சித் அவர்கள். வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. பிரியா மேம், பிக் பாஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி, ஏன்னா இன்னும் 2 டேஸ்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வரப்போறாங்க. வந்துட்டு ரோஸ்ட் பண்ண போறாரா, இல்ல புகழ போறாரா, இல்ல புது டாஸ்க் அவர் கொடுக்க போறாரா அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அண்ட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு அவர் வந்து எல்லாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது அவங்கள ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது, அவங்கள பாராட்டுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எவ்ரி சீசன்ங்கும்போது கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தடவை அது இருக்குமா, இல்ல சும்மா புகழ் தான் பாட போறாரா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு புகழ் பாடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து இவங்க ஹைப் ஏத்துறதுக்காகவே ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேவே வந்து பயங்கரமா சண்டையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. அப்ப வந்து அதுல வந்து நிறைய பேர் வந்து வார்த்தைகள் விட்டதா இருக்கட்டும், திவாகர் வந்து நிறைய பேரை வந்து வார்த்தை விட்டது, ரம்யாவை பேசினது, ரம்யா வந்து திவாகரை பேசினது, ஒரு சில விஷயங்கள் அங்க நடந்தது இல்லையா. இப்ப சுபிக்ஷாக்கும் பார்வதிக்கும் நடந்த விஷயம், அதுல பார்வதி நிறைய ட்ரிகரான வார்த்தைகள் எல்லார் மேலேயும் பேசினது. அதே மாதிரி கம்ருதீன் ஆப்போசிட்ல இருந்து கம்ருதீனுக்கும் திவாகருக்கும் நடந்த சண்டை, பிரவீன்ராஜுக்கும் திவாகருக்கும் நடந்த சண்டை. அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே நடுவுல பெரிய ஒரு வார்த்தையை விட்டார், வெட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வர விட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது இதுக்கான ஒரு ரோஸ்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான ரோஸ்ட் இருக்கும். அண்ட் அதே டைம்ல வந்து இந்த டாஸ்க்குக்கான ஒரு பாராட்டு இருக்கும். இந்த தண்ணிய வந்து எவ்வளவு சிக்கனமா செலவு பண்ண முடியுமோ அது ஒரு எடுத்துக்காட்டாவே நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க இந்த சீசன்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்கே எனக்கே வந்து இப்ப டேப்ப நான் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கும்போது காலையில டேப்ப திறந்து வச்சுட்டு நான் தேய்க்கிறதுக்கே நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கிறதுக்குன்னா இவ்வளவுதான் தண்ணி, ஃபேஸ் வாஷ் பண்றதுக்குன்னா இவ்வளவுதான் தண்ணி, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்குன்னா இவ்வளவு தூரம் தான் தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தண்ணி நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது. அதை வந்து இந்த வீக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த வீட்டு தலைவர் டாஸ்க்கு வந்து மேபி அவர் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. ஒரு தலைவர் ஆக போறாரு, அடுத்தடுத்த வாரங்களையும் தலைவருக்கு போட்டியில கலந்துக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு அப்படின்னும் போது அது ஹோஸ்டோட வாயால வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ டபுள் எவிக்ஷன்ல எல்லாம் வந்து சில டைம்ல ஃபர்ஸ்ட்லயே வந்துடும், அதுக்கப்புறம் பிட்வீன்ல வரும், இன் பிட்வீன்ல வரும். ஸ்டார்டிங்கே அது எதிர்பார்க்கலாமா? ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்கலாம். அப்படியா? ஆமா. என்ன புதுசா சொல்றீங்க? இல்ல, 20 பேர் இருக்காங்க, 14 வாரம் இருக்கு, மிடில் வீக்லயும் இருக்கு அதுக்கான வாய்ப்பு. சப்போஸ் இந்த வீக் நாமினேட் ஆயிருக்கிறவங்கல இருந்து யாராவது போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இல்லப்பா நாங்க ஒரு வாரம் பார்த்துட்டோம், இவங்க டம்மியா தான் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாங்கன்னா முதல் வாரமே தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் முதல் வாரம் 2 பேர் போனதா சரித்திரமே கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த சீசன் 7ல அந்த பெரியவர் சார் வந்து போனாரு, அந்த வாரமும் எவிக்ஷன் இருந்தது. அப்படி பார்த்தா 2 தான் அது. ஓகே, அவரே வாண்டடா ஒருத்தர் போனாரு, அதே மாதிரி எவிக்ஷனும் நடந்துச்சு. அப்ப அந்த மாதிரி வந்து சப்போஸ் நந்தினி வெளில போறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க போகணும் சொல்லிட்டே இருக்காங்க, அப்படி அவங்க போனாலும் பிரவீன் காந்தி லாஸ்ட்ல இருக்காரு அப்படின்னா பிரவீன் காந்தி அனுப்புறதுக்கு கண்டிப்பா நடக்கும். ஓகே, இப்ப அவங்க போயிட்டாங்கிறதுக்காக இந்த எவிக்ஷனை ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். அப்படி பார்த்தா 2 பேர் போயிடுவாங்க. ஓகே, அப்ப அது வந்து எப்படி பார்த்தாலுமே அது டபுள் எவிக்ஷனா தான் இருக்குங்கிற கணிப்பு உங்களுக்கு இருக்கு. ஓகே, இந்த சீசன்ல வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லன் தோற்றத்துல இருக்காரு, பட் இவருக்கு தங்க மனசுப்பா அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க? வில்லன் தோற்றத்துல பிரவீன்ராஜ். ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னால நான் பேசியிருக்கேன்.
ஓகே. இன்ஸ்டாலலாம் பேசியிருக்கேன். அவர் வந்து அப்ப ஏதோ ஒரு சீரியல்ல வில்லனா பண்ணிட்டு இருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. ம். அத அப்ரிஷியேட் பண்ணதுக்காக மெசேஜ் பண்ணும்போது நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லும்போது, ம். அவரும் பேசினாரு என்கிட்ட. ரொம்ப நல்லா தான் பேசினாரு. ம். தங்கச்சி அப்படின்னு தான் ம். பேசுவாரு. ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. ம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நான் பேசினேன். அதோட அவர பிக் பாஸ்ல தான் நான் பார்க்குறேன். ஓகே. நடுவுல ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல பார்த்தேன். ம். அவ்வளோதான். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப இங்க நடக்கிற விஷயங்கள பார்க்கும்போதே வந்து, அவருக்குள்ள இல்லாத டேலண்டே இல்ல. ஓ! அவ்ளோ டேலண்ட்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ஆனா, அதே மாதிரி அவர்கிட்ட வந்து இந்த குறும்புத்தனம் சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க கிட்ட இருக்க குறும்புத்தனம். அந்த மாரி குறும்புத்தனம் இருக்கு. அதனால வந்து அ கெட்ட பேரும் வருது அவருக்கு. வாண்டடா வந்து இவன் வந்து இந்த மாரிலாம் சேட்ட பண்றான். இந்த பார்வதி எடுத்துக்கோங்களேன், அவங்க தான் இத ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, இப்ப திவாகர் கிட்ட. ம். "பிரவீன் இருக்கான்லண்ணே, அவன் வந்துண்ணே" அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ம். நீ நின்னு நீ கேட்க உன் உன் உன்ன கேட்டா மட்டும் நீ பதிலே சொல்ல மாட்டடா. இப்படி பண்ணுவ, இப்படி பண்ணுவ ம். அப்படிலாம் சொல்றாங்க. ம். ஆனா, சரி ஓகே நான் உட்காந்து கேட்கிறேன். நீ சொல்லுன்னு அவ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லும்போது, ம். அந்த இடத்துலருந்து பார்வதி எழுந்து போயிடுறாங்க. ம். அப்ப பிரவீன் எனக்கு அதுதான் பிரவீன் கிட்ட புடிச்சதுக்கு. அவர் பயந்து ஓடலையே. ம். அவரு உட்காந்து கேட்கிறார்ல. நீங்க என்ன பேசுறீங்க? ம். சொல்லுங்க. நான் உட்காந்து கேட்கிறேன். ஒரு நாள்னா கூட நான் உட்கார்றேன். சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த மாரி அந்த ஒரு தைரியம் ஏன் பார்வதிக்கு இல்ல? அப்படிங்கிற மாரி எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா பார்வதி வந்து இப்படி இப்படின்னு எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்கல்ல. ம். அப்ப பிரவீன உட்காந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னா, உன்கிட்ட 2 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. ஏன் பேச முடியாது? பார்வதியால பேச முடியாதா? ம். 2 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாதா பிரவீன் கிட்ட? அப்ப அந்த இடத்துல எனக்கு பிரவீன் ஜெயிச்சா மாரி தோணுச்சு. ஓகே. அது அது ஒரு ஈர்ப்பு சக்தி தான். ம். அண்ட் எல்லார்கிட்டயுமே வந்து யாராவது ஒருத்தர் நம்மள கிண்டல் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு கோவம் வரும். அந்த இடத்துல அந்த கோவம் அவருக்கு இருக்கு. ஆனா, அத வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வேற மாரி சிரிச்சா மாரி மாத்திட்டு போறாரு. ம். அது அடுத்தடுத்த வாரங்கள்ல அவருக்கு டாஸ்க்குக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ம். ம். அடுத்தடுத்த வாரங்கள் அவர் இருக்கணும்ன்றதுக்காக அவர் பயன்படுத்துற ஒரு யுக்தியா தான் நான் பார்க்குறேன் அத. ஸோ ஓகே. அந்த இடத்துல அவரோட ஸ்மார்ட் பிளே அங்க இருக்கு. ம். 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 அவர்கிட்ட எல்லா விதமான ஒரு டேலண்ட்டும் இருக்குன்னு எனக்கு தோணுது. பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, மிமிக்ரி பண்றாரு, பிக் பாஸ் மாரியே பேசுறாரு. ம். ம். சில பேர் கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. ம். விக்ரம்லாம் வந்து பிரவீன் வந்து சொல்றாப்ல, "விக்ரம் உட்காருங்க" அப்படின்னு பிரவீன் சொல்றாரு. இவரு டக்குனு நின்னுட்டு இருந்த விக்ரம் உட்கார்றாரு. என்ன ஓகே. ரீசன்னா, பிக் பாஸ் வாய்ஸ் மாரியே இருக்கு. அப்ப சபரி சொல்றாரு, "மச்சான் அவர் இல்லடா, இவன் தான்" அப்படின்ட்டு. ஓகே. அப்போ அந்த இடத்துல அதுவுமே வந்து அ புரியுது. அவரால பண்ண முடியுது. ஓகே. இப்போ அ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் ஆவலா இருந்தாங்க. ஆனா, ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ட பார்த்துட்டு கழுவி ஊத்தாதவங்க யாருமே கிடையாது. நீங்களே சொல்லியிருந்தீங்க, ஆமா. எனக்கே சுத்தமா புடிக்கல. என்னது இப்படி இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களா விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சில பேத்தோட ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே கொஞ்சம் கவர்ற அளவுல தான் இருக்கு. பட் உள்ளுக்குள்ள வந்து அ தேர்ந்தெடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து இந்த சீசனுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசன விட இதுதான் ரொம்ப வொர்ஸ்ட்ன்னு சொல்றாங்க. ம். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? லாஸ்ட் சீசன்ல என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கொண்டாட்டம் மாரி இருக்கு. விஜய் டிவி கொண்டாட்டம் மாரி இருக்கு. ஏன்னா எல்லாமே விஜய் டிவி பீப்பிளா இருந்தாங்க. எல்லாமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்ட்டு நான் முதற்கொண்டு நான் பேசியிருந்தேன். ம். அப்போ அந்த இடத்துல வந்து எங்களால சரியா ரசிக்க முடியல, சரியா இது பண்ண முடியல. ஆனா, நான் சொல்றேன் இந்த சீசன் வந்து புது முகங்களும் இருக்காங்க. பழைய முகங்களும் 1, 2 பேர் தான் இருக்காங்க. இப்ப விஜய் டிவிலருந்து எடுக்கப்பட்ட ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன், பிரவீன்ராஜ், சபரி. அப்புறம் வந்து சபரி, அப்புறம் இன்னொரு ஆதிரை ம். சௌந்தரராஜன். இவங்க 4 பேர். அப்புறம் மத்தபடி பார்த்தா எல்லாமே வெளிலருந்து வந்தவங்க. விஜய் பார்வதிலாம் விஜேவா இருந்தவங்க. ம். ஸோ, விஜய் டிவி பீப்பிள்னு பார்த்தா இவங்க தான். ம். புதுவிதமான முகங்களாவும் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கேம எதிர்பார்க்கணும். ம். இந்த 4 பேர் இருந்தாங்க இல்லையா? நெகட்டிவான ஒரு 4 பேர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திவாகர், கலையரசன், அப்புறம் வந்து விஜே பார்வதியா இருக்கட்டும், அப்புறம் இவங்க அரோரா. ம். இவங்க 4 பேரையுமே வந்து நம்ம வெளியில வந்து அவ்ளோ நெகட்டிவ் இவங்க எல்லாமே நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவா இருந்திருக்காங்க. ம். உள்ள இவங்கள எடுத்ததுக்கு அப்புறமாவும் நம்ம இவங்கள நெகட்டிவா தான் பார்த்துருக்கோம். ம். ஆனா, அத தாண்டி நான் வந்து அரோராவோட பெர்ஃபார்மன்ஸ வச்சு சொல்றேன். வெளியில எனக்கு எப்படின்னு ம். அது எனக்கு தேவையே கிடையாது. ம். எனக்கு இந்த ஷோவ நான் வந்து காசு குடுத்து நான் சேனலுக்கு பே பண்ணி நான் பார்க்குறேன்னா, ம். எனக்கு அரோரா பேசுறதுல ஏதோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ம். அரோரா கிட்ட ஏதோ ஒரு கேம் இருக்கு. நான் அந்த பார்வையில தான் பார்க்குறேன். ம். ம். எல்லாருமே பார்க்குற பார்வையில நான் பார்க்கல. ஓகே. எல்லாருமே பார்க்குற எப்பயுமே வெளியில பார்த்த பார்வையிலேயே உள்ளேயும் பார்த்தோம்னா, நம்மளுக்கு கேம் புடிக்காது. பிக் ம். பாஸ் புடிக்காது. ஆனா, இந்த வாட்டி புது புது ஆட்கள எடுத்து போடும்போது இது டிஃபரெண்ட்டா இருக்குல்ல. பரவால்லப்பா. இந்த ம். வாட்டி விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. ம். வெளியிலருந்து வந்த மக்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. ம். ஓகே. இந்த சீசன் சூப்பர் தான். ஆனா, பர்ட்டிகுலர் இந்த 3 மூஞ்சுக்காக அது நல்லாவே இல்லன்னு டோட்டலா அவாய்ட் பண்றது ம். தப்பு. ம். ம். நானுமே அப்படி அவாய்ட் பண்ணேன். ம். என் மேலயுமே தப்பு இருக்கு. ம். நான் இப்ப சொல்றேன். ஆனா, இந்த 3 நாள், 4 நாள் பார்த்த அந்த லைவ்ல
அந்த பொண்ணு இப்படிலாம் பேசுமா? இப்படி பேசுற பொண்ணா இப்படி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் வந்து எனக்கு யோசிக்க ஓகே. தோணுது. ஆமா. மேபி எல்லா கன்னி பசங்களும் வந்து அரோராக்காக தானே பயங்கரமா வெயிட் ஆமா. பண்ணிட்டு இருந்தாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. ஆமா. இப்படி வச்சிருக்காங்க. அப்படி இவ்ளோ சம்பாரிக்கிறாங்க ம். அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணோடைய லைஃப்ப பத்தி அந்த பொண்ணு இப்ப இப்ப இன்னும் அந்த ஸ்டோரி டெல்லிங்ல கண்டிப்பா சொல்ல தான் ம். போறாங்க. அதையும் தாண்டி அந்த பொண்ணு அங்கங்க உட்காந்து பேசும்போதா இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதா இருக்கட்டும், நின்னு பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ம். எல்லாத்தையுமே தைரியமா ஹேண்டில் பண்றாங்க. இப்ப அவங்க நெறைய பார்வதி வந்து கன்டென்ட்ஸ் நெகட்டிவ் வேல குடுக்குறாங்க பண்றாங்க அப்டின்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? புரியல. அவங்க கன்டென்ட்ஸ் குடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாமாமாமா. ம். கண்டிப்பா கன்டென்ட் குடுக்குறாங்க தான். ம். இப்ப நெகட்டிவ் வேவ்ல வந்து பார்வதி ஹேண்டில் பண்றாங்கன்னா, அத பாசிட்டிவா மெச்சூரிட்டியா இவங்க ஹேண்டில் பண்றாங்க. ம். இப்போ அந்த டீலக்ஸ் ரூம்ல வந்து பார்வதி கிட்ட சண்ட போட்ட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா, வியானா அப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்க ம். 3 பேரும். இவங்க 3 பேருக்குமே பார்வதி வந்து பார்வதிக்கு இவங்க 3 பேரும் பிடிக்காது. ம். இவங்களுக்கும் பார்வதி பிடிக்காது. ம். ஆனா அந்த டீம்ல இருக்கிற அதே பொண்ணு தான் அரோரா. ஆனா அந்த பொண்ணு வந்து, அந்த பொண்ணு தான் எனக்கு பார்வதி வேணும்னு தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒண்ணு இன்ட்ரஸ்டிங்கா எனக்கு பண்ணுவாங்க. நான் எடுத்தேன்னு சொல்ற பொண்ணு. ம். அந்த பார்வதி மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும், எந்த ஒரு கோவமான ஒரு ஆட்டிட்யூடோட, "நீ வந்து செஞ்சு தான் ஆவணும். உன்ன பழி வாங்கியே தீருவேன்." அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. ம். அந்த பொண்ணு அவங்க வந்து பிடிக்கலன்னுட்டாங்க. அந்த சண்டை நடக்கும்போது நான் அங்க இல்ல. அதனால என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியாம, நான் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, விட்டுருங்க. நாங்க வேற ஆள் பார்த்துக்கிறோம். அப்படிங்கிற மாரி மெச்சூரிட்டியா ஹேண்டில் ம். பண்றது வந்து, ம். இது ஃபர்ஸ்ட் வீக்கே இருக்குன்றதுனால, போக போக இது வந்து அவங்களோட கேம்க்கு யூஸ் ஆகும். ம். சோ அவங்க அத நல்லா ஹேண்டில் பண்றாங்க. ஓகே. இப்போ ஸ்டார்ட்டிங்லயே வந்து ரம்யா ஜோ வந்து தன்னோட எல்லா எமோஷனல் சைடுமே சொல்லிட்டாங்க. ம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா அவங்க கிட்ட என்ன இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசா சொல்லல அவங்க. ம். அவங்க வந்து கடந்து வந்த பாதையில கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த மாரி அவங்களோட ஏவிய பார்த்ததுல சொல்றேன். இந்த மாரி அ எனக்கு டான்ஸ் வந்து அந்த இதுல குரூப்ல சேர்றது புடிக்காது. பட் என்னுடைய சம்பாத்தியத்துக்காக நான் வந்து அந்த வேலைய ம். பண்றேன். அந்த மாரி பண்றேன் அப்டின்ட்டு. நெறைய மிக்ஸ்ட் கமெண்ட்ஸ் தான் அவங்களுக்குமே வெளிலருந்து வந்தது. ம். நான் பார்த்த வரைக்கும். ம். மேக்ஸிமம் நெகட்டிவ் தான் வந்தது. ம். என்னன்னா ரம்யா வந்து நடிக்கிறா. ம். அவ வந்து வெளியில எப்படி வாயாடினான்னு தெரியுமா? இங்க வந்து நல்லா அழுது நடிச்சுட்டு ம். இருக்கா. மக்கள ஏமாத்திட்டு இருக்கா. ம். டிராமா கிரியேட் பண்றா. நெறைய அப்படி வீடியோஸ் கூட ஷேர் பண்ணாங்க. ஆமா. ம். நெறைய அவங்க டான்ஸ் ஆடுன வீடியோஸ், ம். வீடியோஸ்ல என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் ஆக்ஷன்ஸ் பண்ணாங்க பண்ணாங்க. அப்படிங்கிற ம். மாரி வந்து பண்றாங்க. ம். இப்ப இந்த மாரி நடன கலைஞர்களுக்கு வந்து பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ம். ஆகுதுன்னா, அவங்க நடனம் அங்க வந்து ஆடிட்டு நீங்க இருக்கும்போது பார்த்தீங்களா? நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க நடன கலைஞர்ன்னு இருக்கிற நடன கலைஞருங்கள வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க ஜஸ்ட் ஆடல், பாடல் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு ஒரு ஆடல், பாடல் ஒரு பிழைப்புக்காக வந்து அந்த தொழில சூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அவங்கள வந்து தயவு செஞ்சு நடன கலைஞர்கள்ன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே! அத பார்த்தீங்களா? அத நான் பார்க்கலங்க. ம். உண்மையா நான் பார்க்கல. ம். ஆனா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ம். அவங்க வேற கண்ணோட்டத்துல பார்த்து, ஒருவேள அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாரி வார்த்தைய சொன்னாங்களான்றது எனக்கு தெரியாது. ம். ஆனா, எனக்கு சில பேர் அனுப்பிச்ச வீடியோல வந்து இந்த மாரி தப்பான ஆக்ஷன்ஸ் பண்ற மாரியும், அவங்க கோவப்பட்டு பேசுற மாதிரியும் இந்த மாரிலாம் பண்ணாங்க. ம். இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல ரம்யா ஜோ கோவப்பட்டத காமிச்ச நீங்க, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் என்ன பண்ணாங்கன்றத நீங்க காமிக்கலல்ல. ம். அவங்க என்ன பண்ணியிருந்தா இந்த பொண்ணு அந்த ஆக்ஷன காமிச்சிருக்கும். ம். ஆக்ஷன காமிச்சு திட்டியிருக்கும். இந்த மாரி இப்போ டான்ஸ் ஆடுறவங்களுக்குலாம் வந்து ஸ்டேஜ் டான்சர்ஸ்க்குலாம் வந்து உண்மையாவே வந்து நெறைய கதைகள் இருக்கு. நெறைய கதைகள் இருக்கு. ம். டிராமா ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், ஸ்டேஜ் டான்சர்ஸா இருக்கட்டும், நெறைய கதைகள் இருக்கு. அந்த பொண்ணு அந்த மாரி அந்த ஆக்ஷன் பண்ணி அங்க திட்டும்போது, முன்னால இருந்த ஒரு நபர் பண்ணியிருப்பார்ல, அதுக்கு தானே அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுது. ம். அப்ப அந்த நபர் என்ன பண்றாரு? ம். நீங்க நடனத்த மட்டும் தான் ரசிக்கணும். ஓகேவா? ம். நடந்த கலைஞர ரசிச்சு, அந்த பொண்ண வேற மாரி பார்த்து, வேற மாரி ஆக்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த பொண்ணு தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த மாரி தான் பண்ணும். ம். அந்த மாரி ஆக்ஷன் தான் பண்ணும். அந்த மாரி தான் திட்டும். ஓகே. இப்ப அரோராவையும் சொல்லியிருந்தாங்க. அரோரா வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டு. ஏன்னா, ஒரு கலாச்சாரத்துல வந்து ஒரு கஷ்டத்துக்காக எல்லாருமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எல்லாத்துக்குமே டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாரி தான் ஆயிடும். ஸோ எல்லாருமே அந்த இப்போ எந்த ஈஸியஸ்ட் வே தானே சம்பாரிக்கிறதுக்கு. ஸோ ஈஸியா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இப்படி பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். கன்வின்ஸ் பண்ணிடலாம். மக்கள ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நார்மலைஸா ஆக்கிடலாம். இது வந்து ஒரு சொசைட்டி வந்து நார்மலைஸ் பண்ற மாரி தானே அப்படின்னு வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. அத பத்தின உங்க கருத்து? நான் அரோராக்கு சப்போர்ட் பண்ண விரும்பல. ஏன்னா, ஓகே. அரோராவ எடுத்தது தப்பு தான். ஒரு தப்பான உதாரணம் தான். வ ஒரு தப்பான முடிவு தான். ம். ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம் அரோரா வந்தது நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவங்க நடந்துக்கிற விஷயத்த பத்தி தான் நம்ப பேசணும். ம். அவங்களுடைய முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. நம்மளுக்கு கிடையாது. ம். அது 1. 2வது
நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? முன்ன இப்படி பேசுனீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க. அத பத்தி நான் பேசவே வரல. அந்த பொண்ணுக்கு நான் இப்பவும் சப்போர்ட் பண்ணவே இல்ல. அந்த பொண்ணு எடுத்தது தப்பு தான். ஆனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அதோட கேம பாருங்க. ஏங்க திவாகர வெளியில எவ்ளோ நெகட்டிவா பார்த்தீங்க. உள்ள அந்த அந்த அவருக்கு வந்து இப்போ அவ்ளோ பாசிட்டிவா இது போடுறதும், அவ்ளோ பாசிட்டிவா ஃபயர் விடுறதும், மேன் ஆஃப் த மேட்ச்ன்னு சொல்றதும், அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அப்ப அதே கண்ணோட்டத்துல ஏன் நீங்க அந்த பொண்ண பார்க்கக்கூடாது? ம். அது என்னுடைய பெரிய கேள்வி. இப்ப ரம்யாக்கு எப்படி ஒரு இஷ்யூவோ, அதே மாரி இஷ்யூ தான் அரோராவுக்கும். ம். இப்ப அரோராவோட ஸ்டோரி நம்ம இன்னும் கேட்கல. ம். கேட்டா, அந்த பொண்ணு ஏன் எதுக்காக இந்த மாரி பண்ணுச்சு? ம். எதுக்காக இத பண்ணிட்டு இருக்கு? இது வந்து அதோட பேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ம். அந்த பொண்ணுடைய பேஷன்னு சொல்றாங்க. அததான் சொல்றோம். எல்லாமே இப்படி வந்து கன்வின்சிங்கா மக்கள் கிட்ட கொண்டு வந்து பேக்ட்ராப் ஸ்டோரிய வந்து சொல்லிட்டாலும், இத வந்து ஒரு ஓகே நார்மலைஸா ஆக்க ட்ரை பண்றீங்களாங்கிற மாரி தான் கேள்வி எழுது. சரி லாஸ்ட் இயர் தர்ஷா குப்தாவ எடுத்தாங்கல்ல. ம். அவங்களும் அவங்களையும் தான், சப்ஸ்கிரிப்ஷன் தானே அவங்களையும் வச்சிருந்தாங்க. தான், அவங்களையும் தான். அப்ப அப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா, ம். இது வந்து அ ஷோ. இந்த ஷோல எல்லா விதமான கலந்த ஆட்களும் தான் இருப்பாங்க. இப்ப இந்த 2 சீசன் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண பொண்ணுங்களே எடுத்திருக்காங்க. ம். அதுக்கு முன்னாடிலாம் கிளாமர்ன்ற பேர்ல நெறைய பேர் எடுத்திருக்காங்களே. ம். சீசன் 5 இருக்கட்டும், சீசன் 6ல சரியா எனக்கு தெரியல. ஆனா ம். சீசன் 5 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு 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 கிளாமர் செஷன் எடுத்திருக்காங்கல்ல. ம். அப்ப எல்லாத்துலருந்துமே தானே எடுக்குறாங்க. ம். எல்லா கேட்டகரிலயுமே தானே எடுக்குறாங்க. ம். அப்ப அந்த கிளாமர ரசிக்கிறீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டவங்கள மட்டும் ஏன் அப்படி கேட்கிறீங்க? ம். நீங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கிளாமரா நடிக்கும்போது அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு நார்மலா ஒரு Instagramலயோ, இல்ல சோசியல் மீடியாலோ பண்ணா ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறீங்க. இப்போ ம். நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஷிவானி. யாஷிகா சீசன் ஆனந்த். 4ல இருந்தாங்க ம். ஷிவானி. அவங்க வந்து கிளாமரா தான் ட்ரெஸ் பண்ணிட்டுருந்தாங்க. யாஷிகா ஆனந்த். யாஷிகா ம். ஆனந்த் சீசன் 2ல ம். யாஷிகா, ஐஸ்வர்யா 2 ம். பேருமே கிளாமரா தான் இருந்தாங்க. ம். ஏன் அப்பலாம் இந்த கேள்வி கேட்கல? சீசன் 4ல ஷிவானி இருந்தாங்க. ம். சீசன் 5 எனக்கு தெரியல. சீசன் 5ல ஆமா ஜெர்மனிலருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. ம். ம். மதுன்னு சொல்லிட்டு. ஆ. இந்த மாரி வந்தாங்கல்ல. வெளிநாட்டுலருந்து வந்தா தான் ஏத்துப்பீங்களா? ஏன் இந்த பொண்ணு இப்ப அந்த பொண்ணு உள்ள வந்து அப்படி ஒண்ணும் அநாகரிகமா நடந்துக்கிட்ட மாரி எனக்கு தெரியல. ம். சொல்லப்போனா அந்த பொண்ணு தான் மெச்சூரிட்டியா இருக்கு. நல்லா பேசுது. யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குது. ம். 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 என்ன பொறுத்தவரைக்கும். ம். மேபி இதுக்கப்புறம் லவ் கன்டென்ட் வந்தா வரலாம். அத பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஓகே. இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு எந்த லிமிட்ல எல்லார்கிட்டயும் பேசணுமோ, அந்த மாரி தான் பேசுறாங்க. அந்த மாரி தான் இருக்காங்க. ம். அந்த மாரி தான் அந்த வீட்ல எல்லாருமே இப்ப அப்படிதான் இருக்காங்க. ம். ம். யாருமே அந்த மாரி தாட்ல நம்மளால பார்க்கவும் முடியல. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ வச்சு ஒருத்தர வந்து நம்ம கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்றேன். ம். ம். அந்த மாரி போடக்கூடாது. ஓகே. மேபி போற வீக்ல எப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றத வச்சு நம்ம பேசலாமே தவிர்த்து, ம். இப்பயே நீங்க பேசக்கூடாது. அப்படி பார்த்தா, யாருமே வெளியில பிட்டு படம் பார்க்கக்கூடாது, இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடாது, மலையாள படம் பார்க்கக்கூடாது, தெலுங்கு படம் பார்க்கக்கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாது. ம். நியாயவாதிகள் பேசுறாங்க இல்லையா? ம். இது வந்து சோசியல் மீடியாக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு தப்பான உதாரணமான ஒரு ஷோ. ஆமா. அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா, விஜய் டிவி கேடு கெட்டு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. ம். இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்ஸ எடுத்து வச்சிருக்காங்க. எத பேஸ் பண்ணி எடுத்து வச்சாங்க? ஆம் கண்டஸ்டன்ட்ஸோட ஒரு என்னோட வரலாறே என்கிட்ட இருக்கு. அந்த ரிப்போர்ட்டே என்ட்ட இருக்குங்கிற அப்படி மாதிரிலாம் அப்படி நெறைய யார் போட்டிருந்தாங்க. சொல்றாங்கன்னா, அவங்க வந்து எந்த ஒரு கிளாமர் சாங்ஸும் பார்க்கறதே இல்லையா? எந்த ஒரு ஒரு லவ் படத்தையும் பார்க்கறதே இல்லையா? எந்த ஒரு செக்ஸ் படத்தையும் பார்க்கறதே கிடையாதா அவங்கலாம்? செக்ஸ் மூவிஸ்லாம் பார்க்கறதே கிடையாதா? ம். அப்படின்னா அவங்கலாம் சினிமாவே பார்க்கக்கூடாது. ம். இல்ல சேட்டலைட் சேனலுக்குன்னு ஒரு தரம் இருக்கு. சேட்டலைட் நீங்க ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் சொல்றேன். இப்ப தமிழுக்குன்னு ஹிந்தி ஒண்ணு இருக்கு. ஆ அ இ அ பாலிவுட்ல அப்படி நடக்கும். அதெல்லாம் ஓகே. பட் வந்து தமிழ் ட்ரெடிஷன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு சில சென்சார்ஸ் இருக்கு. ம்ஹ்ம். அது அந்த பாரம்பரியமா அதுபடி தான் வந்து நாங்க வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. சென்சார்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து விஜய் டிவி இந்த மாதிரி குடுக்கறதுனால, அது மத்த சேனல்ஸும் அத பார்த்து இந்த மாதிரியான ஷோஸ் வந்து குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஜீ தமிழும் இல்ல விஜய் டிவியும் பண்ற சில விஷயங்கள் சில ஷோஸ்னால, அ மத்த சேனல்ஸும் வந்து ரொம்ப பாரம்பரியமா இருக்க சேனல்ஸ் கூட பார்த்து இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்டின்லாம் சொல்றாங்க. இல்ல நான் என்ன ம். சொல்றேன்னா, இதையே நீங்க சீசன் 1ல கேட்கல. ம். சீசன் 1ல ஒரு மருத்துவ முத்தம்னு ஒண்ணு இருந்தது. ஓகேங்களா? ம். ஓவியா அண்ட் ஆரவ். ம். அதையே அப்பயே நீங்க இந்த சர்ச்சைய கொண்டு வரல? அப்பயே அந்த ஷோவ பத்தி யாருமே எதுவுமே பண்ணல. ஏன் கமல் சார் பண்ணாருன்றதுக்காகவா? ம். கமல் சார் அந்த அந்த சீசன ஹோஸ்ட் பண்ணது கமல் சார். ம். சீசன் 2ல யாஷிகா ஆனந்த், மஹத். ம். ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. அத பத்தி கமல் சாருமே வந்து பேசினாரு. ஒரு ரெட் கார்ட் கூட குடுத்தாரு. ஸோ, அந்த மாரி விஷயங்கள அப்பல்லாம் வாய மூடிட்டு, இப்ப நீங்க அத கேட்கிறீங்கன்னா, அது ரொம்ப தப்பு. இப்ப சீசன் 9ல வந்து நிக்குது. நீங்க சீசன் 1லயே அப்ப கேட்டிருக்கணும். கேட்கிறதா இருந்தா. இப்ப கேட்டது பிரயோஜனமே கிடையாது. ம். தமிழ்நாட்டுக்கு அப்ப அப்ப மட்டும் நல்ல ஒரு இதுவா இருந்துச்சா?
வந்த உடனே அதோட ஹைப் பயங்கரமா இருந்தது. பிக் பாஸோட ஹைப். எப்ப நெக்ஸ்ட் சீசன் தொடங்கும்னு வெயிட் பண்ணாங்க. சீசன் 2 வந்து ஐயோ மொக்கையா இருக்குன்னாங்க. யாஷிகாக்காக பாக்குறேன்னாங்க. அப்ப நீங்க யாஷிகாக்காக பாக்குறீங்கன்னா, யாஷிகா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அப்பவும் ரசிச்சு தானே பாத்தீங்க. அப்ப ரசனையா தெரிஞ்சது. இப்ப அருவருப்பா தெரியுதா அரோராவை பார்க்கும்போதுன்னு எனக்கு கேக்குறேன். அது தப்பு. எந்த விதத்திலயும் யாஷிகாக்கு அரோரா வந்து குறைஞ்சவங்க கிடையாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க. அவங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ சீசன் 2ல அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ அத வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அப்ப கேட்காதவங்க இப்ப கேட்கறாங்கன்னா தப்பு அவங்க கண்ணுல தான் இருக்கு. இப்ப ஆரம்பத்திலேயே வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரீங்க. ஆமா. இப்பவும் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க கூடாது. அந்த பொண்ணு வந்து தப்பான உதாரணம் தான். இப்பவும் சொல்றேன் நான் என்னோட கருத்துல இருந்து மாறவே இல்ல. ஆனா உள்ள வந்து அந்த பொண்ணோட கேம நான் பார்த்த வரைக்கும் இந்த 1 வீக் அனலைசஸ்க்கு அப்புறம் என்னுடைய கருத்து வந்து என்னவா இருக்குன்னா, அந்த பொண்ணு எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் அப்படின்றது அந்த 19 பேர தாண்டி அந்த பொண்ணு தனியா தெரியுது. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. ஓகே. இப்ப வரும் வாரத்துல வந்து ஒரு சண்டையோ, சர்ச்சையோ இருக்குன்னா, அந்த பொண்ணு தனி ஆளா ஹேண்டில் பண்ணும்னு நான் சொல்றேன். அந்த கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு பேசுறவங்க இன்னும் 4 நாள், 5 நாள் பேசுவாங்க. இந்த சீசன் முழுக்க அதே கருத்த அந்த பொண்ணு மேல வைக்க முடியுமா? முடியாது. கருத்து மாறும். என்னோட கருத்தே இப்ப வந்து அந்த பொண்ணு நல்லா ஹேண்டில் பண்ணுதுப்பா. இப்ப நேத்து, முந்தா நேத்துல நானுமே அந்த பொண்ணு ஏன் எடுத்தாங்கன்னு கோவப்பட்டேன். ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு இன்னொரு ஒரு மீனவ பெண்ணுக்கோ, இதே மாரி சுபிக்ஷா கிடைச்ச மாரி இன்னொரு பொண்ணுக்கோ, இல்ல ரம்யா கிடைச்ச மாரி இன்னொரு பொண்ணுக்கோ அரோராவோட வாய்ப்பு போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அவங்க இன்னும் நல்லா ப்ளே பண்ணிருப்பாங்க நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப எடுத்து முடிச்சுட்டாங்க. இங்க வந்துட்டாங்க. இப்ப நான் கேம பார்த்தாகணும். நான் கேம்ல பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு கேம்ல அரோராவோட கேம் எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனோ, செக்ஸி ஃபோட்டோஸோ, கிளாமர் ட்ரெஸ்ஸோ எனக்கு தேவையில்ல. அவங்களுடைய கேம் எனக்கு புடிச்சிருக்கு. இதுதான் சேனல் டிசைட் பண்றது. ஓகே. இந்த பிக் பாஸ்லயே வந்து கிரிஞ்ச் மேக்ஸ்னா யாரு? கிரிஞ்ச் மேக்ஸ்னா ஐய்யயோ! மேல் ஆர் ஃபீமேல் 2 பேத்துலயுமே. ஒண்ணொண்ணு சொல்லணுமா? கிரிஞ்சுனா அது கிரிஞ்சுன்னு சொல்ல அது கியூட்ன்னு நினைச்சு அந்த பொண்ணு பண்ணது கிரிஞ்சான்னு எனக்கு தெரியல. சில பேர் கிரிஞ்சுன்றாங்க. ஆனா அந்த பொண்ணு பாயிண்டா பேசிச்சு. அது திருப்பி ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. வியானா. ஏன்னா டே 1 வந்து லான்ச் அன்னைக்கு நான் பார்க்கல. அந்த பொண்ணு வந்த கிளிப்பிங் நான் வந்து எங்கேயோ வெளில போயிட்டேனா என்னன்னு தெரியல. நான் பார்க்கல. எனக்கு கிளிப்பா அமுச்சு விட்டாங்க. எனக்கே ரொம்ப என்ன இந்த பொண்ணு ஐயோ லாஸ்ட் சீசன் சௌந்தர்யாவ பண்ற மாதிரி நினைச்சிட்டு கிரிஞ்சா ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் 2, 3 நாள் அப்படிதான் பிக் பாஸ் அப்பெல்லாம் பண்ணி இருந்தது. ஐயையோ இது கிரிஞ்ச் டு தி க்ரோர் மாதிரி இருக்கேடா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா பார்வதியை ஹேண்டில் பண்ண விதம், வேலை வாங்கின விதம், அந்த வீட்டுக்கு வந்து அதாவது பிக் பாஸ் டீம்ல இருந்து இந்த சைடு சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு வரும்போது வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வேலை வாங்கின விதம், பேசின விதம்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா பேசினாங்க, நல்லா வேலை வாங்கினாங்க. அதனாலதான் சண்டையே வந்துச்சு. சண்டை வந்தது, சச்சரவு நடந்தது. அந்த பொண்ணு வந்து என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, ஐயோ நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கான ஒரு இதுவே போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஆஃப் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீக் வந்து சுவாரஸ்யம் இல்லாம நீங்க தான் இருந்தீங்க. ஏன் தான் இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னு தெரியல. அதனால நீங்க ஜெயிலுக்கு போங்கன்னு அந்த பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணையும் வினோத் அண்ணாவையும் வந்து கானா வினோத் அண்ணாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இந்த வீக். சோ அந்த பொண்ணு பேசினாலும் குத்தம், பேசாம கம்முன்னு இருந்தாலும் நீ ஏன் இந்த வீட்டுல இருக்குன்னு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஆனா ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்றது கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது. ஓகே.